ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிச்சு. அந்த பொண்ணு வந்து பாருங்கள் நல்லா பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் பண்ணுது. ஸ்கூல்லலாம் டான்ஸ் பண்ணுவாளாமா. சூப்பராக பண்ணுறா. இல்லை ஒரு பாட்டாக போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஏன் பட்டும் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா விளையாண்டுட்டுருக்கு. கூப்பிட்டுட்டே இருந்தால் விளையாடவே போகல. அப்படியே இருந்து அது இதுன்னு டாய்ஸ் எடுத்துட்டு விளையாண்டுட்டே இருந்தா. பட் அவள் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தா. அந்த அஞ்சலி சாங் இருக்குல்ல, அந்த சாங்ஸ் ஆக்சுவலாக அவள் ஸ்கூல்லேயே டான்ஸ் பண்ணியிருப்பான்னு போல்ட்டுருக்கு. அது என்ன கேட்டா இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பாப்பா வந்துட்டு இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணிகிட்டே இருந்தா. நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பண்ணேன். ரொம்ப நல்லா பண்ணுது அந்த பொண்ணு. சில குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ டேலண்ட் இருக்கு பாருங்கள். அதை நம்ம தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் வந்துட்டு அவங்க அடுத்த ஸ்டேஜ் போவாங்க. நீ இப்படி தான், நீ வந்து எதுக்குமே அப்படின்னு எந்த குழந்தைங்களுமே நம்ம லேபிள் குத்தக்கூடாது. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க டேலண்ட் என்ன பண்ணுறாங்க, டே டு டே என்னெல்லாம் பண்ணுறாங்க நம்ம வந்து கவனிக்கணும். அது கவனித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக வளர்க்க முடியும். நான் எப்போவுமே பார்ப்பேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நோட் பண்ணுவேன். பசங்க மோஸ்ட்லி சுற்றி இருந்தாங்கன்னா நான் அதை பார்ப்பேன். என்னென்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன டேலண்ட் அவங்கள வளர்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி உண்டு. பார்த்துட்டே இருந்தேன். என் பொண்ணு பாருங்க சிங்கர் அம்மா அந்தம்மா எப்படி மைக், அதான் அவளுக்கு மைக்கு வந்து பாட்டு படிச்சிட்ருக்கா. இதில் வர்ற டிவியில் வர பாட்டை அவள் வந்து படிச்சிட்ருக்கா. இவன் டான்ஸ் ஆடிட்டுருக்கா. பாருங்களேன் ஒவ்வொரு டேலண்ட்ஸை பாருங்களேன். நான் அதை அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருந்தேன். 2 பசங்களையுமே நல்லா அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம எந்தளவுக்கு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்க வளர்ந்து கண்டிப்பாக ஒரு ஷைன் பண்ணுவாங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு அவங்கள கண்டுக்காமல் விடுறோம். அவங்க டேலண்ட்டை வந்து இது பண்ணோம் அப்படின்னா அவங்களால வந்துட்டு எதுவுமே பெருசாக பண்ண மாட்டாங்க. எப்போது எல்லா குழந்தைங்களுமே நார்மலாக தான் அவங்க வந்து வருவாங்க. அவங்களுக்கு நார்மலாக வரணுமா, ஜீனியஸாக வரணுமாங்கிறது நம்மகிட்ட தானே இருக்குது. நம்ம வளர்க்குறதுல தானே இருக்குது. அதுதான் ஜீனியஸாக வந்து நாளைக்கு என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தான் அந்த பொண்ணு பெருமை சேர்ப்பா. அதுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் போடணும். அதுதான் இப்போ நான் இந்த பொண்ணு வந்துட்டு பாருங்கள் கண்டிப்பாக இவ்வளோ ஒரு டான்ஸ் கிளாஸ் சேர்த்தாங்க அப்படின்னா அவள் ஒரு நல்ல ஒரு டான்ஸராக பின்னாடி வருவாள். அது அவளுக்கு ஒரு இதாக இருக்கும். ஏன் பாப்பா பாருங்கள் என்ன பண்ணுறான்ட்டு அந்த பாட்டை எடுத்து அவளே பாடிட்டுருக்கா. இட்ஸ் வெரி நைஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் பசங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா, டேலண்ட்ஸை நிறைய பண்ணுறாங்களா, நீங்கள் கவனிங்க. அப்படி எதுவும் உங்கள் பசங்க பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் வந்து நான் வந்து போடுவேன். என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு விலாக்ஸ் எல்லாமே வரும். என் பாப்பா பற்றி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு நிறைய நான் கண்டிப்பாக போடுவேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.